இன்னொரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாசத்துல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கப்புறமா இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. இப்போதைக்கு பார்க்கும்போது ஓவரால் மார்க்கெட்டே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதனால தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றதுக்கு இப்ப லிஸ்ட்ல வந்து இருக்கு. இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 வந்து தேவைப்படுது. சோ எல்லா ஸ்டாக்ஸையும் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அதனால தான் நம்மளோட பேசிக் அப்ரோச் வந்து எப்படி இருக்கு? போர்ட்ஃபோலியோ அசெட் அலோகேஷன் வந்து நம்ம பண்ணி வைப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோல அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 40% கிட்ட வந்து டாலர் எர்னிங் கம்பெனியா வந்து வைப்போம். ஏன் அப்படின்னா இப்ப ருப்பி வந்து இப்ப கீழே விழுந்துட்டே வருது. சோ அதை பேக்கப் பண்ற மாதிரி இங்க டாலர்ல சம்பாதிக்கிற கம்பெனிஸ் தான் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். சோ அதனால ஐடி அண்ட் ஃபார்மால ஒரு 40% வந்து கண்டிப்பா வச்சிருவோம். சோ மீதி இருக்க 60%ல எஃப்எம்சிஜி, ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் வந்து இங்க பேங்க் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கலந்து வைப்போம். அதுக்கு அடுத்ததா கோல்டுமே வந்து ஒரு போர்ஷன் வந்து வச்சுட்டு வருவோம். சோ இதான் நம்மளோட அசெட் அலோகேஷன் மெத்தட். சோ இது வந்து பேசிக்கான ஒரு அசெட் அலோகேஷன் மெத்தடா வந்து இருக்கு. சோ இதுதான் இந்த மந்த் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறது முன்னாடி இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாம தான் வந்து இருக்காங்க. அண்ட் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாம தான் வந்து இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 இல்ல அப்படின்னா 2000 நம்ம வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, இல்ல அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லேர்னிங் பண்றதுக்கான ஸ்டேஜா தான் வந்து இருக்கு. இன்னும் நீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, அக்கௌண்ட்ல எதுவும் ஓப்பன் பண்ண அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன் பண்ணி நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மேபி நீங்க எஸ்ஐபி பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கு. சோ அதுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏஞ்சல் ஒன்ல நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்க அப்படியே டைரக்டா போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா வந்து போயிடுவோம். நீங்க வந்து பேங்கிங் செக்டர்ல வந்து பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 747 ரூபாய்க்கு வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது 1.98. நம்ம பேங்க்ஸ் வந்து பிரைஸ் டு புக் தான் வந்து பார்ப்போம். ஒருவேளை இங்க பிரைஸ் டு புக் வந்து 1 கீழே இருந்துச்சு அப்படின்னும் போது அந்த ஒரு பேங்க் வந்து குட்டான பேங்கா இருக்கு வேல்யூஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது. இதுவே அந்த ஒரு பேங்க் வந்து ஒரு பெரிய பேங்கா இருக்கு அப்படின்னும் போது நம்ம பிரைஸ் டு புக் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ மாதிரி பேங்க்லாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இங்க 2 இல்ல அப்படின்னா 2.2 வரைக்குமே பிரைஸ் டு புக் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. அது கீழே கிடைச்சது அப்படின்னா ஒன்னும் சூப்பர். சோ அதனால இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தல பிரைஸ் டு புக் வந்து 1.98ன்றது ரொம்ப வேல்யூஷன் வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஹெச்டிஎஃப்சி பேங்கை கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்கு. 747 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்க்கும்போது 1200 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் புக் வந்து 2.5 கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமா இருக்கு. யூனியன் பேங்க் வந்து பார்க்கும்போது 167 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி ஸ்டாக்கா பாக்குறீங்க அப்படின்னா யூனியன் பேங்க்குமே உங்களுக்கு ஓகேவா தான் வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 72 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.32 வந்து இருக்கு. இங்க வந்து புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 54 ரூபாயில வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து பார்க்கும்போது இங்க கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 905 ருபீஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.07 கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து 841 ரூபாய். ஸோ டீசென்டான ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. பெட்ரோல் பேங்க் வந்து 304 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா பிரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது இங்க 1.8 வந்து இருக்கு, கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியா கொடுத்து நம்ம கன்சிடர் பண்ண தேவை. இது வந்து ஸ்கிப் பண்ணியே வந்து வைப்போம். இங்க ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் தென் இங்க வந்து ஃபெடரல் பேங்க் இது ரெண்டும் ஸ்கிப் பண்ற ரேஞ்சில் வந்து இருக்கு. கர்நாடகா பேங்க் வந்து 262 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 0.75, புக் வேல்யூ வந்து 349 ரூபாய். ஸோ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அண்டர் வேல்யூடாவே இருக்குன்னே சொல்லலாம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து 44 ரூபாய் அண்ட் தென் நீங்க பிரைஸ் டு புக் வந்து 1.01 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் இதை கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வந்து 746 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.17 வந்து இருக்கு. இப்பவுமே வந்து நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இப்போ வந்து வேல்யூடா தான் இருக்கு, அண்டர் வேல்யூடா வந்து கிடையாது. முன்னாடியில அண்டர் வேல்யூல வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பேங்க் ஸ்டாக்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. நீங்க ஒருவேளை 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஒரு 2000 to 3000 ரூபாய் வந்து இங்க பேங்க் ஸ்டாக்ஸ் வைக்கிறது பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ அது எப்படி நீங்க வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வைக்கணும்ன்றது அதை நீங்களே வந்து அசெட் அலோகேஷன் இப்போ நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ்ல மாத்தி மாத்தி பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு. இந்த மாசம் வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் தென் நீங்க வந்து ஆக்சிஸ் பேங்கோ இல்ல அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்கோ நீங்க வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஐடிஎஃப்சி அண்ட் தென் அதுக்கடுத்து க்ரோ ஆகிற பேங்காக வந்து பார்க்கலாம். ஐடிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த மாதிரி பார்க்கலாம். அது எல்லாமே மிட் கேப்பான ஒரு பேங்க் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்த மாசம் வந்து இங்க கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி வளர்ற பேங்கா பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா இப்போ என்பிஎஸ்சி மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து வரும்போது இதுல வந்து பார்க்கும்போது முத்தூட் ஃபினான்ஸ் அண்ட் தென் இங்க வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் 2 கம்பெனி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் இதுக்கு 2 கம்பெனியுமே பிரைஸ் புக் வந்து இங்க அதிகமா தான் வந்து இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்க்கும்போது 3153 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் புக் வந்து 3.24 வந்து இருக்கு, காஸ்ட்லி தான். மணப்புரம் ஃபினான்ஸும் 308 ரூபாய், பிரைஸ் புக் வந்து 1.8 ரொம்ப காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபோன் வந்து 182 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் புக் வந்து 1.09 வந்து இருக்கு. ஒருவேளை 150 கிலோ போச்சு அப்படின்னா இல்ல அப்படின்னா 170 கிலோ போச்சு அப்படின்னா அந்த டைம்ல பாத்துக்கலாம். 10 ரூபான்றது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் ஆனாலுமே அந்த கிலோ போச்சு அப்படின்னு பார்த்தா பெட்டரா வந்து இருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைப்போம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து இப்போ 255 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து லிஸ்ட்ல நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி வேல்யூஷன் சைஸ் வந்து ஓகேவா இருந்தால் கூட இந்த ஒரு கம்பெனி ஒன்றும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த ஸ்டாக் வச்சிருக்கோம். இதை வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி இன்னும் டர்ன் அரவுண்ட் ஆக ஆரம்பிக்கல. இங்க வந்து பினான்சியலா பக்கம் டர்ன் அரவுண்ட் ஆக ஆரம்பிக்கல. அதனால நீங்க பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. அடுத்தது ஆட்டோ அண்ட் மொபிலிட்டி கம்பெனிஸா வந்து பார்க்கும்போது எம்என்எம் கம்பெனி வந்து இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3040 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து 21ல வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போது எல்லாமே பிரைஸ் ட்ரேடிங்ஸ் அதிகமாக வந்து பார்க்க போறோம்.
ஸோ இதோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 21 வந்து இருக்கு. ஓரளவுக்கு ஃபேரான வேல்யூஷன் தான். ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இந்த டைம்ல கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் ரூ. 4835. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 16. ஸோ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரூ. 398. ஸோ 23 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து இருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அசோக் லேலண்ட் வந்து இப்போ ரூ. 145 வந்துருச்சு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 23. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன ரூ. 150 கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னோம். இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பஜாஜ் ஆட்டோ வந்து இருக்கு. ரூ. 10,300 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 26க்கு வந்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக்கோட அந்த ஒரு இபிஎஸ் வந்து ஏறிக்கிட்டே வருது. அதனால இவ்வளவு பிரைஸ்ல இருந்தாலும் கூட முன்னாடி வந்து 40ன்ற மாதிரி பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு இதே பிரைஸுக்கு. பட் ஆனால் இப்போ குறையுது. ஏன் அப்படின்னா ஏர்னிங்ஸ் வந்து ஏறுது. ஸோ பட் ஆனாலுமே இப்போதைக்கு காஸ்ட்லி தான். அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ரூ. 3,384. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 52 வந்து இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. பட் ஆனால் வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைப்போம். டாடா மோட்டர்ஸ் நம்ம கமர்ஷியல் பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து ரூ. 369 வந்து ட்ரேட் ஆயிட்டு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 24 வந்து இருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. ஸோ அடுத்ததா ஏத்தர் எனர்ஜி ரூ. 1034 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கை பொறுத்தல ஐபிஓக்கு அப்புறமா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்தால் கூட இங்க எக்ஸ்பென்சிவான ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ என்னதான் கடன் இருந்தாலும் கூட திரும்ப கட்டுறதுக்கான பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. சேல்ஸ் வந்து அதிகமா பண்ணிட்டு வராங்க. பட் ஆனா அந்த கம்பெனி வந்து நம்ம பண்ணியது பெட்டரா இருக்கு. வேல்யூஷன்ஸ் அதிகமா வந்து இருக்கு. நாட்கா ஃபார்மா கம்பெனி வந்து இருக்கு. ரூ. 893 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா மேபி வந்து இருக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னும் அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்க்கும்போது சரியில்லாம வந்து இருக்கு. அதனால வேல்யூஷன் சைஸ் ஓகேவா தான் இருக்கு. பிரைஸ் லிங்க்ஸ் வந்து 11 வந்து இருக்கு. வேல்யூஷன் சைஸ் ஓகேவா தான் வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் நடத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் நடத்துறாங்களே. ஸோ இவங்களை பொறுத்தளவு ஏதாவது ஒரு ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாக் பஸ்டர் ட்ரக்கா இருக்கும். அது வந்து இறங்கும் போது இந்த கம்பெனி வந்து பிரச்சனையா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு இன்னொரு ட்ரக் வர வரைக்கும் இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை பெருசா வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் கூட ப்ராஃபிட்ல தான் வந்து இருப்பாங்க. கேஷ்ல உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரக்ல நீங்க சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது திரும்ப அதே பெர்ஃபார்மன்ஸ் விட இன்னும் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ரீசனா நாட்கா ஃபார்ம் வந்து இறக்கிட்டு வராங்க. ஸோ ஃபியூச்சர்ல அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து இல்லாத மாதிரி வந்து இருக்கு. அதனால இன்னும் இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனி கிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸா பார்க்கும்போது ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்கு. அதனால மட்டும் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்ததா லூபின் கம்பெனி 17 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 18 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து இருக்கு. ரூ. 2,200 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூஷன் சைஸ் ஓகே தான் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம இங்க நாட்கா ஃபார்மா கம்பெனி அப்புறம் இங்க வந்து டாக்டர் ரெட்டி சிப்லா ஜைடஸ் லைஃப் அப்புறம் சன்ஃபார்மா கம்பெனி எல்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேற இன்னொரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம லூபின் பார்த்துக்கலாம். இப்ப டாக்டர் ரெட்டியோட அந்த ஒரு மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ரூ. 1,200 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 1,278. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 25 வந்து இருக்கு. வேல்யூஷன் சைஸ் ஓகேவா தான் வந்து இருக்கு. ஸோ ஆனா இப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது ஒரு ஜம்ப் வந்து இருக்குது தெரியும். முன்னாடி வந்து 20 இல்ல அப்படின்னா 17, 18 வந்து இருந்துச்சு. இதே பிரைஸுக்கு டாக்டர் ரெட்டியோட அந்த ஒரு ஷேர் பிரைஸ்க்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா ஏர்னிங்ஸ் வந்து அடி வாங்கிருக்கு. ப்ராஃபிட் எல்லாமே குறைஞ்சதை நம்ம பார்த்தோம் Q4ல. ஸோ அதனால அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கு. சிப்லாலே அதே மாதிரி தான் ரூ. 1,400 வந்து இங்க பிரைஸ் ரேஞ்ச் வந்து 22, 23 வந்துருச்சு. பட் ஆனா இப்போ 29 காமிக்குது. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து அடி வாங்குச்சு. ஸோ அதனால வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமா காமிக்குது. ஜைடஸ் லைஃபை பொறுத்தல ரூ. 1,089. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 20ல வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா சன்ஃபார்மா கம்பெனியை பார்ப்போம். ரூ. 1,782. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 34ல வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இங்க வந்து டாக்டர் டி, சிப்லா, ஜைடஸ் லைஃப் இது மூணுமே வந்து பார்க்கும்போது இது மூணுத்துல இப்போதைக்கு இந்த சிப்லா கம்பெனி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. ஜைடஸ் அண்ட் டாக்டர் ரெட்டி பக்கம் போறது பெட்டராகவே வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டு தாண்டி இன்னொரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா நாட்கா ஃபார்மா கம்பெனி வந்து போகலாம். ஸோ இது ரெண்டு பெரிய பிளேயர். டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப்ன்றது பெரிய பிளேயர். அதுக்கு அடுத்த பிளேயரா வந்து இருக்குது நாட்கா ஃபார்ம் வந்து இருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்டாக் வேணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து லூபின் ஃபார்மா கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இங்க ஃபார்மால இருக்கிற விஷயமா இருக்கு. ஸோ அடுத்தது ஐடி அண்ட் டெக்னாலஜியில பார்க்கும்போது இங்க தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரூ. 1,198 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து இங்க 16ல வந்து இருக்கு. ஸோ வேல்யூஷன் சைஸ் அட்ராக்டிவா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி பார்க்கும்போது ரூ. 2,200 கீழே வந்து வந்துருச்சு. 15 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. HCL டெக் வந்து ரூ. 1,155 கீழே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 18ல வந்து இருக்கு. விப்ரோ ரூ. 198 வந்து இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 15ல வந்து இருக்கு. எல்டிஐ மெயின் ட்ரீ வந்து பார்க்கும்போது ரூ. 4,027 வந்து இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 22ல வந்து இருக்கு. டாடா எலக்ஸி வந்து 38ல வந்து இருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் வந்து இங்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே ஐடி அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இப்போதைக்கு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், டிசிஎச், HCL டெக், விப்ரோ அண்ட் தென் எல்டிஐ மெயின் ட்ரீ இதுலமே கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு. டாடா எலக்ஸி வந்து காஸ்ட்லியா இருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் வந்து பார்க்கும்போது ஸ்பெகுலேட்டிவான ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கு. ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ்க்கு இப்பயே வந்து பார்க்கும்போது இங்க ஷேர் பிரைஸோட ரிட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஷேர்ல நெகட்டிவான ஃபீட்பேக் வந்து எல்லாருமே எடுத்திருப்போம். நெகட்டிவான அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து எடுத்திருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னதான் ரூ. 300 கிட்ட ரூ. 400 கிட்ட இந்த ஷேர் பார்க்கும்போது இந்த ஷேரை வந்து நீங்க எக்ஸிட்லாம் வந்து கன்சிடர் பண்ண தேவை. கண்டிப்பா வந்து இந்த என்ன பிரைஸ்ல நீங்க ஆவரேஜ் பண்ணீங்களோ அந்த பிரைஸ் வந்து வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க வந்து வேற ஸ்டாக் பெட்டர் நீங்க வந்து மூவ் பண்றது பெட்டராகவே இருக்கும். ஆனா இப்போதைக்கு அந்த ஒரு லாஸ் இருந்தாலும் அந்த லாஸ் வந்து புக் பண்ணாதீங்க. அப்படியே வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதே பிரைஸ்க்கு வந்து திரும்ப வரும். அந்த டைம்ல இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் தாண்டி போகும்போது நீங்க வந்து பெட்டர் வேற ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ நான் நிறைய பேர் கேள்விப்படும் போது 550, 600 அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருப்பீங்க.
ஸோ இப்போ அந்த ஒரு ஷேர் பிரைஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. நீங்க பெட்டர் வேற ஸ்டாக்ஸ்ல பார்க்க இருந்தாலும் பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்பெகுலேட்டிவான ஒரு ஸ்டாக்கா தான் இருக்கு. ஃபியூச்சர் எர்னிங்ஸ்க்கு இப்பயே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஷேர் பிரைஸோட ரிட்டர்ன் வந்து குடுக்குறாங்க. ஆனா பிசினஸே இன்னும் அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்ல. ஸோ அத நீங்க பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர்ல வந்து பார்க்கும்போது லார்சன் அண்ட் டூப்ரோ வந்து இருக்கு. ரூ. 3953 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 33. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இப்போ டிவிடெண்ட்காக நம்ம பார்க்கும்போது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. பிஜி இன்வெர்ட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த பிஜி யூனிட் வந்து ரூ. 93 வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி டிவிடெண்ட் யீல்ட் இப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல வந்து இருக்கு. ஸோ அதனால டிவிடெண்ட் யீல்டுக்காக பாக்குறவங்களுக்கு இங்க பிஜி யூனிட் வந்து இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கு. சிஜி பவர் வந்து அடுத்ததா வந்து இருக்கு. ரூ. 938 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 120ல வந்து இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா வந்து இருக்கு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து ரூ. 1058 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு பார்க்கும்போது டீசென்டான ரேஞ்ச் தான். ஸோ ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் கன்சிடர் பண்றதா இருந்தா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டரி ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது இல்ல அப்படின்னா இவி ஸ்டாக்ஸா வந்து பார்க்கும்போது பேட்டரிக்காக பார்க்கும்போது அமராஜா எனர்ஜி அப்புறம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற 2 கம்பெனி வந்து இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து அமராஜாக்கு ரூ. 850 வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 20ல வந்து இருக்கு. ஸோ வேல்யூஷன்ஸ் ஓகேவா தான் இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. எக்ஸைட் வந்து ரூ. 400 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இங்க 40ல வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா இருக்கு. அடுத்தது எஃப்எம்சிஜில வந்து பார்க்கும்போது ஐடிசி கம்பெனி வந்து இருக்கு. ரூ. 281 வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 16.82ல வந்து இருக்கு. இங்க பல்க் மோட்ல போகுது ஒரு ஸ்டாக்கா இருக்குது. ஐடிசி மட்டும் தான் வந்து இருக்கு. எஸ் இந்த கம்பெனி வந்து நம்ம எல்லாருமே நெகட்டிவான இதுல தான் வந்து இருக்கும். இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவா தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து நெகட்டிவ்ல தான் இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்புறம் டிவிடெண்ட்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் தான் இருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நெகட்டிவ்ல வந்து இருக்கு. இந்த டைம்லயுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு வேல்யூஷன்ஸ் நல்லா இருக்கு. அந்த பிசினஸ் வந்து நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா தான் இருக்கு. ஜோதி லேப்ஸை பார்க்கும்போது ரூ. 200 வந்து வந்துருச்சு. பிரைஸ் வந்து 22ல வந்து இருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. உங்களுக்கு ஐடிசியை தாண்டி ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா மட்டும் ஜோதி லேப்ஸ் பக்கம் வந்து போகலாம். இப்போ கன்சியூமரா வந்து பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஐடிசி ஹோல்டர்ஸ் வந்து இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ரூ. 2687 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 58ல வந்து இருக்கு. காஸ்ட்லியா தான் இருக்கு. ஐடிசி ஹோல்டர்ஸ் ரூ. 153 வந்து வந்துருச்சு. பிரைஸ் வந்து 36ல வந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஜுவல்லரி அண்ட் ரீட்டைல பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், தங்கமயில் இது 3 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. இதுல கரண்ட் மார்க்கெட் பிரைஸா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரூ. 372 வந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூ. 350 கீழே போச்சு அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இதுவே வந்து ரூ. 300 கீழே போச்சு அப்படின்னா பிரைஸ் வந்து ஒரு 22 to 23 இருக்கும். பெட்டராவே வந்து இருக்கும். பட் ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனா நீங்க கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் ரூ. 350 இல்ல அப்படின்னா ரூ. 330 கிடைக்கும்போது பெட்டரா இருக்கும். டைட்டன் ரூ. 4260 பிரைஸ் வந்து 73 கொஞ்சம் காஸ்ட்லி தான். தங்கமயில் ஜுவல்லர்ஸ் வந்து ரூ. 5352 பிரைஸ் வந்து 47. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது இதுவுமே காஸ்ட்லி தான். அடுத்ததான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸா பார்க்கும்போது பஜாஜ் அப்புறம் வந்து இங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட் காப் வந்து இருக்கு. ரெண்டுமே வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணி இதே பெட்டரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓவராலா எல்லா செக்டரையும் வந்து கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம். இந்த ஒரு ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து இங்க கரெக்டா வந்து அமைஞ்சிரும். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி கன்சிடர் பண்றது இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் உங்களால கன்சிடர் பண்ண முடியாது. போர்ட்ஃபோலியோ அசெட் அலோகேஷன் படி பிரிச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கோல்டு பொறுத்தல என்ன பண்ணலான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னும் கோல்டு வந்து கன்சிடர் பண்றதுக்கு டைமா தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே போவோம். இன்னும் இந்த சூழ்நிலைகள் வந்து சரியில்லாம இருக்கு. அதனால கோல்டு வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஸோ இங்க டிஃபரன்ஸ்க்காக கோல்டு வைக்கலாமா இல்ல அப்படின்னா பாண்ட் வைக்கலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து பாண்ட்ஸ் பத்தின அவேர்னஸ் வந்து இருக்கு, ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாண்ட்ஸ் பக்கம் வந்து வைக்கலாம். இல்ல எனக்கு வந்து பெருசா ஐடியா வந்து கிடையாது அப்படின்றவங்க வந்து கோல்டு பக்கம் வைக்கிறது பெட்டரா இருக்கு. ஜென்ரலா இருக்கவங்களுக்கு கோல்டே வந்து பெட்டரா தான் வந்து இருக்கு. எல்லா டைப் ஆஃப் அசெட் கேட்டகரியுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டராவே இருக்கு. அது நம்மளோட லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு பெட்டராவே வந்து இருக்கும். டைவர்சிஃபைடா பண்ணிக்கிறதும் பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.